நேரம் 2 பெட்ரோல் குண்டு வந்து எங்கள் வீட்டு மேலே அடித்தாங்க. வீடு அடிச்சோன்னு ஸ்பாட்லேயே வீடு எரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் எல்லாமே லேடிஸாக இருக்கோம். இங்கே கடை போட்டு நாங்கள் நின்று இருக்கிற ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. என்ன ஒன்று அவன் இறங்கி வந்தான், அவன் என்ன பண்ண போகிறான்னு எங்களுக்கு தெரியல. நெருப்பு எரிஞ்சோன்னு தான் எல்லாரும் பதட்டமாக ஆகிட்டோம். அவன் அடிச்சது இதில் பாட்டில் மாதிரி இருக்குது. அதை தூக்கி 2 தடவை போட்டு திடீர்னு எரியுது வீடு. அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாம் அமிச்சோன்னா அவங்க ஸ்பாட்லேயே ஓடிட்டாங்க, செருப்பெல்லாம் கழட்டி போட்டு. என் பேர் வந்து லக்ஷ்மி. நான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்க சொல்ல யாரோ ஒரு 2 பசங்க வந்து 3 பசங்க வந்தாங்க. பைக்கில் வந்து இப்படி திரும்பிட்டு இப்படி யூட்டன் எடுத்து திரும்பி எங்கள் வீட்டை பார்த்துட்டு நேராக 2 பெட்ரோல் குண்டு வந்து எங்கள் வீட்டு மேலே அடித்தாங்க. வீடு அடிச்சோன்னு ஸ்பாட்லேயே வீடு எரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஃபுல்லாக கெஞ்சா போதையில் வந்திருக்காங்க. என்ன மோட்டிவேஷன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டெப் எடுங்க. நீங்கள் ஸ்டெப் எடுக்கலன்னா அதே பெட்ரோல் குண்டை எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் மறுபடியும் நாங்கள் தான் கொளுத்தி. தயவு செஞ்சு நீங்கள் அது யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் எல்லாமே லேடிஸாக இருக்கோம். இங்கே கடை போட்டு நாங்கள் நின்று இருக்கிற ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. போலீஸு நாங்கள் அதுக்கப்புறமா தான் போலீஸுக்கு கால் பண்ணிட்ட பிறகு தான் அவங்க வந்து இதுக்கப்புறம் இப்போ எல்லாமே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கத்தி வச்சுன்னு இருக்காங்க. ஃபுல்லாக கெஞ்சா போதையில் இருக்காங்க அவங்க. பார்த்தோம் எல்லாரும் பார்த்துருக்கோம். என்ன ஒன்று அவன் இறங்கி வந்தான், அவன் என்ன பண்ண போகிறான்னு எங்களுக்கு தெரியல. நெருப்பு எரிஞ்சோன்னு தான் எல்லாரும் பதட்டமாக ஆகிட்டோம். அவன் அடிச்சது இதில் இல்லை. அவனை இது வரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை. பைக்கில் வந்தாங்க. எம்டி பைக்கில் வந்திருக்காங்க. பசங்க தான், வயசு பசங்க தான். ஆமாம், பெட்ரோல் இதுதான். போலீஸ்கிட்ட நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே எடுத்துருக்காங்க. என் பேர் லக்ஷ்மி. வீடு வந்து எரிஞ்சது வந்து பட்ரோஜா அவங்க வீடு. என் பேர் சங்கீதா சார். நான் இங்கே கடை வச்சுட்டு இருக்கேன். அது எங்கள் வீடு தான். நாங்கள் சமையல் செஞ்சுட்டு இங்கே கடை வைப்போம். நாங்கள் 2 பேர் இங்கே வந்து நின்றுட்டு திரும்ப அங்கே போயிட்டு பெட்ரோல் பம்ப் அந்த பாட்டில் மாதிரி இருக்குது. அதை தூக்கி 2 தடவை போட்டு திடீர்னு எரியுது வீடு. அப்புறம் தண்ணி ஊற்றி எல்லாம் அமிச்சோன்னா அவங்க ஸ்பாட்லேயே ஓடிட்டாங்க, செருப்பெல்லாம் கழட்டி போட்டு. நாங்கள் இப்போ எல்லா எவிடன்ஸும் எடுத்து குத்துக்குறோம் நாங்கள் போலீஸ்கிட்ட. பார்த்தோம். ஆனால் யாருன்னு தெரியல எங்களுக்கு. இந்த ஏரியா முடிஞ்சு யாரும் இல்லை, வெளியிலேருந்து வந்துக்கிறாங்க அவங்க. இல்லை இதுமாரி சண்டைலாம் ஆகல சார். இது யாரை நாங்கள் பேசுறதுன்னே தெரில. இது எங்கக்கிட்ட ஏன் அவ்வளோ ஒரு வன்மம்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் லேடிஸ். எனக்கும் வீட்டுக்கார் இல்லை, எங்கள் ஆம்பளைங்களே இல்லை. நாங்கள் லேடிஸ் எல்லாம் இல்லை, சாப்பாடு கடை போடுறோம். நாங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னால் போதும் எங்களுக்கு. 3 பேர் வந்தாங்களா? நான் 2 பேர் தான் பார்த்தேன். எம்டி பைக்கில் வந்தாங்க அவங்க. ஒரு 8:30 மணிக்கு இருக்கும். 8லேருந்து 8:45 மணி இருக்கும் வந்து பண்ணுது. இங்கே ஆள்லாம் இல்லை சார். வெளியிலேருந்து பசங்க வந்துக்கிறாங்க. சின்ன பசங்க தான். ஒரு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பசங்க பேர் யாருன்னு தெரியல. எதுக்கு பண்ணாங்கன்னே எங்களுக்கு புரியல சார். கொஞ்சம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் எங்களுக்கு. எல்லாம் லேடிஸாக இருக்கோம். நாங்கள் சாப்பாடு கடை போடுறோம். நாங்கள் மதியானத்தில் நாங்கள் காலையிலேருந்து கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். எங்கக்கிட்ட இந்த மாதிரி பண்ணாங்க. நாங்கள் எங்கே சார் போகுது? நாங்கள் ஸ்டேஷனில் 100 கால் பண்ணோம். நாங்கள் அவங்க உடனே வந்தாங்க. பேர் வந்தாங்க, இன்ஸ்பெக்டர்லாம் வந்தாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி போய்க்கிறாங்க. எவிடன்ஸ்லாம் கலெக்ட் போயிருக்காங்க. கொஞ்சம் கண்டுபிடிச்சி மட்டும் சொல்லுங்கள் நீங்கள்.